வராம இருக்காரு. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? போயிட்டு எப்ப வருவீங்க மேடம்? லேட்டா தான் வருவோம். உன் வேலையை மட்டும் பாரு. நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட பேசினதா தெரிஞ்சுது. நானும் வேலனும் சேர்ந்து ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ண போறோம். டேய், இதுதான் ஏற்கனவே சொல்லிட்டியடா. சந்தோஷம் கார்த்திக். இதுக்குதான் இவ்ளோ அமக்கலமா? இன்னும் சொல்லி முடிக்கலமா. அந்த ஆல்பத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். டேய், இது புது விஷயமா இருக்கடா. சொல்லவே இல்லை என்கிட்ட. இதை இப்பதானே நானே டிசைட் பண்ணேன். நாம ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓ, அது பேரு பார்வதி கிரியேஷன்ஸ். என்னம்மா, எப்படி இருக்கு? எதுக்குடா என் பேரு? ஸ்ருதி பேரை வைக்க வேண்டியதானே? ஸ்ருதி பேர்ல தான் ஆல்ரெடி ஸ்டுடியோ இருக்கேம்மா. மா, ஒரு மியூசிக் கம்பெனி ஓனர் ஆயிட்டீங்க நீங்க. அண்ணி, பேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்ல விஷயம். இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனோட மியூசிக் டைரக்டர் தி கிரேட் முரளி கிருஷ்ணா. இத உங்க கையாலேயே அண்ணா கிட்ட கொடுத்துருங்க. அண்ணாவுக்கு அட்வான்ஸ். இந்தாப்பா, வாங்கிக்க. வாங்கிக்க முரளி. நல்லா இருப்பா. நல்லா பெரிய ஆளா வரணும். இந்தா, வாங்கிக்க. சந்தோஷமா முரளி? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா கார்த்திக். சாரிண்ணே. எனக்கு இத்தனை வருஷமா உங்களை பத்தி, உங்க கரியரை பத்தி யோசிக்க தோணல பாருங்க. இவன் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு எதுவே தோணி இருக்கு. பேரனா அவன் அப்படி என்ன கேட்டான்? என்ன மட்டும் பாட வைக்கிறீங்களே, ஏன் பெரியப்பாவ பெரிய சிங்கர் ஆக்கலன்னு கேட்டான். எனக்கு அப்படியே ஆடி போச்சுன்னா சாரிண்ணா. வாடா.
கார்த்திக் கிட்ட கேட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு? மியூசிக் டைரக்டர் ஆக போறீங்கல்ல, அதுக்கு தான். ஓ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னன்னா நான் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு டீச்சர் வாழ்த்து சொல்றாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி முரளி சாரோட கச்சேரிய நான் சபால கேட்டிருக்கேன். இந்த வீட்டுக்கு நான் வந்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன கேள்வி என்னன்னா, முரளி சார் ஷைன் ஆகாம திறமையெல்லாம் முடக்கிக்கிட்டு வீட்லயே இருக்காருன்னுதான். நான் முன்னாடி வரவும் அண்ணா என் பின்னாடி நின்னு என் கரியரை மட்டும் பாத்துக்கிட்டாரு. அண்ணனை பத்தி கவலைப்படாம இருந்தது நான் தான். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இப்ப கூட நீங்க சொன்ன அந்த ஆல்பம் விஷயம் கேட்கவே பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு சார். 2 லெஜெண்ட்ஸ் கூடவே வேலன், நாங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாம் இப்பவே வெயிட்டிங் சார். இப்ப கூட வேலை இல்லைன்னா இது சாத்தியமே இல்ல. அவன் தான் டக்குன்னு ஒரு மொமெண்ட்ல என்ன எங்கேயோ யோசிக்க வச்சான். எனக்கு எல்லாம் பண்றீங்க, முரளி பெரியப்பா பாவம் இல்லையான்னு அவன் என்ன கேட்டப்போ எனக்கு பயங்கர கில்ட்டி ஆயிடுச்சு. நீ எதுக்குடா கில்ட்டியா ஃபீல் பண்ற? நான் தானே வேணான்னு ஒதுங்கி இருந்தேன். வேலன் குட்டியோண்டு பையன்தான், ஆனா இந்த சின்ன வயசுல அவனோட மெச்சூரிட்டியும் மத்தவங்கள புரிஞ்சுக்கிற சக்தியும் ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு பையனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. வேலனை ஏன் பிடிக்குதுன்னு அன்னைக்கு நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் இதுதான். அவனோட இந்த குணம்தான் அவனை தூக்கி சுமக்க வைக்குது. புரியுது சார். டீச்சர், அவன்கிட்ட தினம் தினம் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அவன் சாதாரண குழந்தை இல்ல, வேற லெவல். அவனோட லைஃப் கதையெல்லாம் கேட்டா ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கும். அவன் இடத்துல வேற யாரா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும் தாங்கி இருக்க மாட்டாங்க. அவன் அதையெல்லாம் தாண்டி இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் வீட்டை பத்தி, அவன் எப்படி இங்க வந்தாங்கறத பத்தி எல்லாம் என்கிட்ட சொன்னான். என்னால இமேஜின் பண்ணவே முடியல. நிஜமாவே அவன் ஒரு வித்தியாசமான பையன்தான் சார். அவன் தெய்வ குழந்தைங்க. பாரா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தம்பட்ட அடிச்சுக்கவே மாட்டான். அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அவனோட இந்த குணத்துக்கு அவன் எங்கேயோ போக போறான். மியூசிக்ல ரொம்ப சீக்கிரம் பெரிய ஹைட்டுக்கு போவான். போகணும். ஓகே சார், நான் கிளம்புறேன். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அப்பாவும் பொண்ணு சேர்ந்து பாட போற முதல் ஆல்பம். பின்னால அவங்க ரிலேஷன்ஷிப் தெரியும் போது இந்த மியூசிக் ஆல்பம் அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கணும். அந்த அளவுக்கு பண்ணணும். எஸ். இங்க வீட்ல ஃபுட் எல்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டு சாப்பாடு இங்க வர எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குறிப்பா சொல்றதே அதுதான். நந்தினி சமைச்சா இன்னும் பிரமாதமா இருக்கும். இவங்க சமைச்சதான் சாப்பிட்டேனே. லஞ்ச் செமையா இருந்துச்சு. பின்னிட்டாங்க. 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் அத்தை தான் கிச்சன்ல நின்னு சமைப்பாங்க. அவங்க சமைச்சாங்கன்னா வீட்டு வாசல்ல நுழையும் போதே வாசல தூக்கும். சும்மா இரு நந்தினி, ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. ஏய், என்ன டிராயிங் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிடு. நல்லா இருக்கோ இல்லையோ சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடு. அம்மா, நீங்க என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. கார்த்திக் வந்துட்டுண்டா, இல்லன்னா அவன் மட்டும் தனியா உட்காந்து சாப்பிடுவான். ஏன் அவன் எங்க போனா? வீட்ல இல்லையா? வீட்லதான் இருக்கான். காதம்பரி, கார்த்திக் என்ன பண்றான்? எனக்கு என்ன தெரியும்? நீ அவனை சாப்பிட கூப்பிடலையா? உங்க புள்ள என்ன சின்ன குழந்தையா? பசிச்சா வந்து சாப்பிட போறாரு.
அத்தை நான் கூப்பிடுறேன். கார்த்திக் வாடா, ஆ, உட்காரு சாப்பிடு. ஆ வை நந்தினி. சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் இது ரெண்டுமே கார்த்திக்கு பிடிக்காதே. வேற எதுவும் பண்ணலையா? அது எப்படி செய்யாம இருப்பா? சுகுணாவை கூப்பிட்டு கேளு, செஞ்சிருப்பா. சுகுணா. அம்மா என்னம்மா? கார்த்திக் சாப்பிடுறதுக்கு தனியா எதுவும் சமைக்கலையா? இல்லையேம்மா. இது ரெண்டுமே கார்த்திக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, வேற ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. இல்லைங்கம்மா, மேடம் தான் இதை சமைக்க சொன்னாங்க. சமைச்சதெல்லாம் சரிதான், கார்த்திக்கு ஏதாவது தனியா பண்ணிருக்கலாம்ல. மேடம் தான் தனியா எதுவும் சமைக்க வேணாம், இது போதும்னு சொன்னாங்க. கார்த்திக் கார்த்திக். உட்கார்ற. சாரி கார்த்திக், சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டேன், அதான் சமைக்க முடியல. சுகுணா தான் சமைச்சா. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆஹா, பரவாயில்ல நீ வேண்டாம். கொஞ்சம் இருங்க கார்த்திக், வந்துடுறேன். இவன் வீட்டுல சாப்பிடுறதே எப்போ ஒரு நாள் தான். அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு பண்ணி தரலாம்ல. நீயா செய்ய போற? செய்ய போறது சுகுணா தானே. அவகிட்ட கார்த்திக்கு தனியா சமைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்க. என்ன காதம்பரி இதெல்லாம்? இவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு என்ன தெரியும்? அதான் எல்லாரும் சாப்பிடுறோம்ல, இவரும் சாப்பிட்டா என்னவா? அது என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு? பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி. மௌனராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌனராகம் தொடர்கிறது. அம்மா, எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. கார்த்திக், டேய், இவ்வளவு அகம்பாவமும் திமிரும் ஒரு குடும்பத்துக்கு நல்லதில்ல. ஏய், சாப்பிட்டாச்சுல, வா எந்திரி, வா. அவனுக்கு ஒரு சின்ன விஷயத்துல கூட நிம்மதி கொடுக்க மாட்டாளாடா. கல்யாணம் ஆனதுல இருந்து இப்படித்தான். அவனுக்கு ஒரு மரியாதை இவளும் சரி இவ வீட்டு ஆட்களும் சரி கொடுத்ததே இல்ல. அன்பா ஒரு நாள் பேசணும், கூட உட்கார்ந்து சாப்பிட்டோம், ஒண்ணுமே கிடையாது. பாவம் கார்த்திக். அவன் ஒவ்வொரு தடவை டார்ச்சர் ஆகி வீட்டை விட்டு போகும்போதும் நாம தான் சுத்தி இருக்கா குடும்பம் இருக்குன்னு இழுத்து பிடிச்சி வச்சுட்டே இருந்தோம். அத சொல்லு. போனா போகட்டும்னு அனுப்பி விட்டுட்டு கார்த்திகை நிம்மதியா இருக்க விட்டுருக்கணும். புள்ள ஒண்ணு இருக்கேன்னு பார்த்தா அதுக்கும் இவன் மேல ஒரு அன்பும் கிடையாது. அம்மாவை உரிச்சுக்கிட்டு பிறந்திருக்கா. அவன் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. இனி எத்தனை காலத்துக்கு இவனை இப்படியே பார்க்கணுமோ?
பாவம், அப்பாவுக்கு பசிக்கும்ல, அவர் சாப்பிடவே இல்லை. மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. கார்த்திக் சார், டேய், நீ இன்னும் தூங்கலையா? என்னடா இது? நீங்க சாப்பிடவே இல்லைல்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். நீ எடுத்துட்டு வந்தியா? வேற ஒண்ணும் அங்க இல்ல, இதான் இருந்துச்சு. சாப்பிடுங்க சார். இல்லடா, வேண்டாம். வைக்காதீங்க, சாப்பிடுங்க. இல்லடா, எனக்கு பசிக்கலடா. ஆனா எனக்கு பசிக்கும்னு நீ எடுத்துக்கிட்டு வந்த பாரு. தேங்க்ஸ். இல்ல, நீங்க சாப்பிடுங்க. ராத்திரி சாப்பிடாம படுக்க கூடாது. அப்படியா? சாப்பிடாம படுத்தா கெட்ட கெட்ட கனவா வரும்னு அம்மா சொல்லும். சாப்பிடுங்க. வேலா, நான் உனக்கு காணோன்னு பயந்துட்டேன். இங்க இருக்கியா? சார் சாப்பிடல, அதான் ரொட்டி எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, தண்ணி எடுக்க மறந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க இருந்தோ வந்துட்ட. எவ்வளவு அஃபெக்ஷனோட இருக்கா பாருங்க. இப்படிதான் டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணி என்ன ஒரு மாதிரி ஆக்கிடுவா. எவ்வளவு ஆசையா கொண்டு வந்திருக்கா. சாப்பிடுங்க சார்.
காதம்பரி என்ன தூங்க வச்சுட்டு இங்க என்ன தனி ட்ராக் போயிட்டு இருக்கா? இவ யாரு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க? அங்க சாப்பாடு பிடிக்கலன்னு ஆக்ட் பண்ணிட்டு இங்க வந்து இவ கொடுக்கறத சாப்பிடுறீங்களா? ஏய் காதம்பரி, டீச்சரை மரியாதையா பேசு. இந்த மாதிரி சீப்பான வேலை செய்யறவங்களுக்கு பேரு டீச்சர் இல்ல. காதம்பரி